வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துச் சென்ற கொடூர சம்பவத்தில் இதுவரை 4 பேர் கைது. கொடுஞ்செயலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை. மணிப்பூர் வீடியோ விவகாரம் தொடர்பாக மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே தலையிடும் என்று தலைமை நீதிபதி எச்சரிக்கை. பெண்களுக்கு நடந்த கொடூரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை தப்பவிட மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை. மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றம் இன்று அவசரமாக விசாரிக்க ஒப்புதல். மகாராஷ்டிராவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அச்சம். மீட்புப் பணிகள் தீவிரம். கேரளாவில் 4 வயது சிறுவனுக்கு ஜப்பான் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு. கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று சந்திப்பு. மீனவர் பிரச்சினை குறித்து பேசுவார் என்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி. இனி விரிவான செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரமான வன்முறை சம்பவம் மனதை உடையச் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். இத்தகைய அட்டூழியங்களுக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும், மணிப்பூரில் அமைதி திரும்ப தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் கே.பி. முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் அருகே வெங்கமேடு பகுதியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில், திருப்பத்தூரில் கே.சி. வீரமணி தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேதாரண்யத்தில் ஓ.எஸ். மணியன் தலைமையில் கூடிய அதிமுகவினர் விலைவாசி உயர்வை கண்டித்து முழக்கமிட்டனர். இதேபோல் உதகை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட பல ஊர்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடியும் இப்ப தேர்தல் நடத்து அத்தனை பேரும் 234 தொகுதியில டெபாசிட்டை எடுக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்குறோம் என்ற செய்தியை நம்முடைய தாய்மார்கள் 234 தொகுதியில் செஞ்சிட்டு இருக்காங்க. சகோதரர்களே, ஐயோ வார்த்தை தப்பா வந்திருக்க. இல்ல ஸ்டாலினை தோற்கடித்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேனி எம்பி ஓ.பி. ரவீந்திரநாத் விவகாரத்தில் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ.பி.எஸ். தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவாக விலகும் வரை அவர்களுடனான கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் தான் இருக்கீங்களா? நான் உள்ளபடியே அவர்களாக முறித்துக் கொள்ளும் வரை நான் அந்த கூட்டணியில் தொடருவேன். சார், ஓபிஆர் அவர்கள் வழக்கில் இப்போ அடுத்து மேல்முறையீடு செய்வாங்க. உறுதியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடரப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை நடத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர்கள் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்திவிட்டார்களா என்பது தொடர்பான கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை விரைவாக பல்கலைக்கழகங்களில் அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரும் 28ஆம் தேதி முதல் மேற்கொள்ளும் நடைப்பயணத்தை புகார் பெட்டி அறிமுக விழா சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச். ராஜா, நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றம் இன்று அவசரமாக விசாரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சார்பிலும் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறையின் வாதத்தை நிராகரித்த தலைமை நீதிபதி மேகலாவின் மேல்முறையீட்டு மனுக்களை இன்று விசாரணைக்கு பட்டியலிட்டு உத்தரவிட்டார்.
மாணவர்கள் தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தான் தொழில்நுட்பத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டதாகவும் தன்னை நிறைய பேர் ட்ரோல் செய்து மீம்ஸ்கள் பதிவிட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். சாதனையாளராக மாற வேண்டும் என்ற கனவுடன் மாணவர்கள் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறி திமுக எம்எல்ஏ சுதர்சனத்தை முற்றுகையிட்டு பெண்கள் வாக்குவாதம் செய்தனர். 100 நாள் வேலை திட்ட பணிகளை ஆய்வு செய்ய வந்த அவரிடம் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த பெண்கள் தங்கள் கிராமத்தில் குடிநீர், சாலை வசதி, மின்விளக்கு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என்று கூறி முறையிட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய எம்எல்ஏ சுதர்சனம் அதிகாரிகளிடம் பேசி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துவிட்டு சென்றார். கோவையில் மாநகராட்சிக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டது. வெரைட்டி ஹால் ரோடு சிஎம்சி காலனியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டடத்திற்கு அருகில் 2 சென்ட் நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இந்த நிலத்தின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. சென்னை மடிப்பாக்கத்தில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்த பரோட்டா மாஸ்டரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பரம்தேவ் ஆதம்பாக்கத்தில் உள்ள துரித உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவு மதுபோதையில் மடிப்பாக்கம் அருகே அவர் வந்தபோது சாலையோரம் இருந்த மழைநீர் கால்வாயில் தடுமாறி விழுந்துள்ளார். இதனையடுத்து தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கால்வாயில் இருந்து பரம்தேவை பத்திரமாக மீட்டனர். சென்னை ஜிகேஎம் காலனி பகுதியில் மதுபோதையில் தள்ளாடிக் கொண்டிருந்த சாந்தகுமார் என்ற 18 வயது இளைஞர் சாலையில் சென்றோரிடம் தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற ரோந்து போலீசாரையும் குத்துச்சண்டையிட்டு சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் உதவியுடன் போதை இளைஞரை போலீசார் பிடித்து அரசு மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணித்து வருகின்றனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் மதுபோதையில் இருந்த 2 போலீசார் உணவருந்தியுள்ளனர். அப்போது உணவக மேஜையில் போலீஸ் ஒருவர் அசந்து தூங்கியுள்ளார். அவரை உணவக உரிமையாளர் எழுப்பியபோது மதுபோதையில் இருந்த போலீசார் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. போதையில் இருந்த போலீசார் சேலம் மாவட்ட குற்றப்பிரிவைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் சிவசக்தி மற்றும் காவலர் செந்தில்குமார் என தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் ஓசியில் பரோட்டா கேட்டு தகராறில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சரவணன் என்பவரது உணவகத்திற்கு சென்ற திமுக பிரமுகர் ஆசை தம்பி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிவராஜ் ஓசியில் பரோட்டா கேட்டதாக கூறப்படுகிறது. கடை உரிமையாளர் சரவணன் தர மறுத்ததால் அவரையும் அவரது அண்ணன் மற்றும் தாயையும் ஆசை தம்பி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிவராஜ் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் திமுக பிரமுகர் ஆசை தம்பி உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு மூதாட்டி குடும்பத்தினருடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புங்கக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அந்த மூதாட்டி அரசு தனக்கு வழங்கிய நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதனை மீட்டுத்தரக் கோரி திருமங்கலம் வட்டாட்சியரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். இதனால் அந்த மூதாட்டி தனது குடும்பத்தினருடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். சிதம்பரத்தில் அரசு பேருந்தை நிறுத்தி மாணவர்கள் தாக்கிக் கொண்டனர். புவனகிரி வழியாக பூவாலை வரை செல்லும் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மாணவர்கள் பேருந்தை நிறுத்தி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் கூச்சலிட்டனர். அருகில் இருந்தவர்கள் பேருந்தில் ஏறி மாணவர்களை தடுத்து சமாதானப்படுத்தினர். பின்னர் அங்கிருந்து பேருந்து புறப்பட்டது. மாணவர்கள் மோதல் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நெல்லை மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் மளமளவென தீ பரவியது. இதனால் சுற்றுவட்டாரம் முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மூச்சுவிட முடியாமல் அவதிப்படுகின்றனர். சென்னையில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் சென்னையில் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், தென்கொரியா, சீனா உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்கின்றன. இந்நிலையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் பெவிலியன் இல்லாத நிலையில் ஒரு பகுதிக்கு அவர் பெயர் சூட்டப்பட உள்ளது. இதையொட்டி கருணாநிதி பெயர் உள்ள பெவிலியனுடன் டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. கலைஞர் 100ஆண்டு பெவிலியன் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் பெண்களுக்கு நிகழ்ந்த கொடூரம் ஒட்டுமொத்த தேசத்திற்கே வெட்கக்கேடானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூர் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை தப்பவிட மாட்டோம் என்று கூறிய பிரதமர் மோடி, சட்டம் முழு வலிமையுடன் தன் கடமையை செய்யும் என்று தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்காக வலிமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில முதல்வர்களையும் கேட்டுக்கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் 2 பெண்கள் தொடர்புடைய அதிர்ச்சியூட்டும் வீடியோ விவகாரத்தில் தொடர்புடைய ஹெராதாஸ் என்ற முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பச்சை நிற சட்டை அணிந்திருந்த அந்த நபரை தௌபல் மாவட்டத்தில்
கைது செய்ததாகவும் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மணிப்பூர் வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மணிப்பூர் தலைமைச் செயலாளர் டிஜிபி 4 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. மும்பையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இர்ஷால்வாடி என்ற பகுதியில் மலை கிராமத்தில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் பல குடியிருப்புகள் இடிந்து மண்ணில் புதைந்ததில் 16 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களை மீட்க பொதுமக்கள் உதவியுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை மற்றும் மூடுபனி காரணமாக மீட்புப் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் கடந்த மே மாதம் முதல் டெங்கு, எலிக்காய்ச்சல், மலேரியா போன்ற பல்வேறு காய்ச்சல் தொற்றால் தினமும் 10,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கோழிக்கோடு செவரம்பலத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுவனுக்கு ஜப்பான் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தலைவலி, காய்ச்சல், கழுத்து வலி, வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் சிறுவன் அவதிப்பட்டு வந்த நிலையில் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி தாய் சேய் நல மையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறான். இந்நிலையில் சிறுவனுக்கு நடத்திய பரிசோதனையில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. மேலும் பரிசோதனைக்காக புனே வைராலஜி நிறுவனத்திற்கு மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளது. பெங்களூரு அருகே சுல்தான் பால்யாவில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 5 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 7 நாட்டு துப்பாக்கிகள், 45 தோட்டாக்கள், வாக்கி டாக்கிகள், கத்தி மற்றும் 19 கைபேசிகளை பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 5 நபர்களையும் தேசிய பாதுகாப்பு முகமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணையை துவக்கினர். மேலும் தலைமறைவாக உள்ள ஜுனைத் என்ற பயங்கரவாதியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் சொகுசு கார் மோதி 9 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காரை ஓட்டி வந்த தத்யா பட்டேல் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அந்த இளைஞரையும் அவரது தந்தையையும் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி அறிவித்து குஜராத் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொக்கு ஒன்று பஸ்டி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு தினமும் பறந்து சென்று அங்குள்ள மக்களிடம் சகஜமாக பழகி வருகிறது. அந்த கொக்கிற்கு கிராம மக்கள் தின்பண்டங்கள் கொடுத்து அன்புடன் பழகி வருகின்றனர். ஆளுயரத்திற்கு இருக்கும் அந்த கொக்கு கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுற்றி வருகிறது. அது வழிபாடு செய்ய கோவிலுக்கு செல்வதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த அதிசய கொக்கு அக்கிராமத்தின் செல்லப்பிள்ளையாக வலம் வருகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகளை செய்ய ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். குலு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் மருத்துவக் குழுவினரும் அந்த ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கப்பட்டனர். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக துவாரகா நகரம் வெள்ளத்தில் மிதக்கிறது. நகரம் முழுவதும் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. பல வீடுகளில் கூரையில் இருந்து வழிந்தோடும் மழைநீர் படிகள் வழியாக அருவி போல கடந்து செல்கிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் அதில் குளித்தும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். இலங்கை அதிபரின் இந்திய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா, இலங்கை இரு நாடுகளும் முக்கியமான உறவுகளை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நமது பொருளாதாரத்தில் அவர்கள் எப்படி பயனடைய முடியும், பொதுவான பாதுகாப்பு விவாதங்களை எப்படி முன்னெடுத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இலங்கையுடன் ஆலோசித்து இருப்பதாக குறிப்பிட்டார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க மீனவர் பிரச்சினை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசுவார் என்று அவருடன் வந்திருக்கும் இலங்கை அமைச்சரும் தூதுக்குழு உறுப்பினருமான ஜீவன் தொண்டைமான் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியுள்ளார். பிரிட்டனில் உள்ள ஸ்காட்டிஷ் தோட்டமான குய்சாச்சனில் 500க்கும் மேற்பட்ட அழகிய கோல்டன் ரிட்ரீவர் நாய்களும் அவற்றின் உரிமையாளர்களும் ஒன்று கூடினர். இங்குதான் 19ஆம் நூற்றாண்டில் இனவிருத்தி செய்யப்பட்டு கோல்டன் ரிட்ரீவர் நாய்கள் இனம் உருவானதாகவும் அதன் தாயகம் ஸ்காட்டிஷ் என்றும் கூறப்படுகிறது. இதையொட்டி ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் உள்ள ரிட்ரீவர் நாய்களும் அவற்றின் உரிமையாளர்களும் ஸ்காட்டிஷ் ஹைலாண்டில் ஒன்று கூடி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துச் சென்ற கொடூர சம்பவத்தில் இதுவரை 4 பேர் கைது. கொடுஞ்செயலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை. மணிப்பூர் வீடியோ விவகாரம் தொடர்பாக மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே தலையிடும் என்று தலைமை நீதிபதி எச்சரிக்கை. பெண்களுக்கு நடந்த கொடூரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை தப்பவிட மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை. மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை.
அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றம் இன்று அவசரமாக விசாரிக்க ஒப்புதல். மகாராஷ்டிராவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அச்சம். மீட்புப் பணிகள் தீவிரம். கேரளாவில் 4 வயது சிறுவனுக்கு ஜப்பான் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு. கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று சந்திப்பு. மீனவர் பிரச்சினை குறித்து பேசுவார் என்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி. இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.